வணக்கம் நண்பர்களே. நெல்லை கொலை சம்பவம், இருவேறு ஜாதிகளுக்கிடையே நடந்த அந்த கொலை சம்பவத்தில் உண்மை நிலையை அந்த கொலை செய்யப்பட்ட அந்த இளைஞனின் காதலி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் என்ன கூறியிருக்கிறார் என்றால், நான் எந்த விவரங்களையும் தெரியாமல் பொதுவெளியில் எங்களை பற்றி தவறாக பேசார்கள், அதாவது அந்த பெண்ணையும் அந்த கொலை செய்யப்பட்ட அந்த இளைஞனையும் குறித்து தவறாக பேசாதீர்கள் என்ற ஒரு கோரிக்கையுடன் அந்த வீடியோவை ஆரம்பிக்கிறார். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த மே 30 இந்த பெண்ணினுடைய சகோதரர் சுர்ஜித், இப்போது குற்றவாளியாக சிறையில் இருப்பவர், இந்த பெண்ணுடைய தந்தையிடம், அதாவது இந்த கைதியான பையன் தான் அப்பாட்ட சொல்கிறார், இந்த காதல் விவகாரத்தை பற்றி சொல்கிறார். அப்பாட்ட சொன்ன உடனே அப்பா அந்த பெண்ணிட்ட கேட்குறாரு. இப்போ அந்த பெண் கொலை செய்யப்பட்ட இளைஞனுடைய காதலியாக அறியப்படுகிற அந்த பெண்ணிடம் கேட்கிறார், நீ இந்த பையனை காதலிக்கிறாயா அப்படின்னு. இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இவங்க செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. செட்டில்னால் திருமணம் பண்ண வாழ்க்கை எப்படி போகும் என்னன்ற செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அதனால் இப்போதைக்கு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் சொன்னதாக அந்த இளைஞனுடைய வாக்குமூலம் வீடியோவில் பதிவாகியிருக்கிறது. அதுக்கப்புறம் இவர் அப்பா கிட்டே எதுவும் சொல்லலை, யாரும் இந்த பெண் எதுவுமே சொல்லலை. ஒரு 6 மாதம் கழித்து சொல்லிக்கலான்னு சொல்லி தான் அதை விடுபட்டுறாங்க. ஆனால் அப்பா கிட்ட அதுக்கு முன்னாடி 2 பேருக்குள்ளே என்ன உரையாடல் நடந்தது, யார் அந்த சுர்ஜித்துங்கிற கைதிக்கும் இப்போ கொலை செய்த இந்த இளைஞனுக்கும் அவங்க அப்பாவுக்கும், இந்த பெண்ணுடைய அப்பாவுக்கும் என்ன உரையாடல் நடந்தது இந்த பெண்ணுக்கு தெரியல. இவங்க இந்த பொண்ணை நான் காதலிக்கலைன்னு சொல்லிடுது. அப்போ இந்த சுர்ஜித் கவினுக்கு ஃபோன் பண்ணி பொண்ணு கேட்க வாங்க, அப்போ தான் நான் ப்ரொவிஷன் பண்ண முடியும், பார்க்க முடியும், ஏன்னா ஒரு அண்ணனாக நான் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காரு. அது இந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. இப்போது நேர 27 இன்றைக்கி தேதி 31, 4 நாளைக்கு முன்னாடி இந்த கொலை நடந்த அன்னைக்கு 28 ஈவினிங் தான் அவங்கள வர சொல்லியிருந்திருக்காங்க. யாரை, அந்த இறந்து போன கவின், அந்த பையனை வர சொல்லியிருக்காங்க. ஆனால் 27 வந்தப்போ தான் அவங்க வந்திருக்காங்கன்றதே இந்த பெண்ணுக்கு தெரியுது. நேராக கூட்டிகிட்டு போய் அன்னைக்கு கவின் அவங்க அப்பாட்ட தான் பேசுகிறாப்புல. அப்போது கவின் வெளியே போகிறாப்புல, அவங்களோட அப்பா அம்மா அந்த அம்மா எல்லாருமே வெளியே போகிறாங்க. அப்போ அவங்க அம்மா, யாரும் இந்த பெண்ணோட அம்மா அப்பாவை சொல்லிகிட்டு இருக்காப்புல. கால் பண்ண பார்த்தோம், இப்போ அவங்க எடுக்கலை. அப்போ தான் எனக்கு தெரிய வருது, அண்ணன் தான் கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணிட்டான்னு. இது தெரியாமல் வதந்திகளை பரப்ப வேண்டாம். இதில் என்ன சாராம்சம் அப்படின்னா, இந்த செய்தியோட அந்த வீடியோட சாராம்சம், நான் என் காதலை என் அப்பாவிடம் பெற்றோரிடம் சொல்லவில்லை, கொஞ்சம் டைம் ஆகட்டும், 6 மாதம் வேணும்னு இறந்து போன கவின் சொன்னதாக அந்த பெண் சொல்கிறாங்க. தொடர்ந்து பேசுவோம். சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் வீடியோக்கள் சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.